இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாவாகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாக நீதிமொழியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பரலோகத்தின் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நாம் வாசிப்போம். ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா. ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்கின்ற வார்த்தை. ஞானம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் பலனுள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டால் அவர்களை குறித்து சொல்வார்கள், அவர்கள் பலன் உள்ளவர்கள். அவனுக்கு கராத்தே தெரியும், அவனுக்கு சிலம்பம் தெரியும், அவனுக்கு குத்துச்சண்டை தெரியும் என்று சொல்லி பலனுள்ளவர்களாக விளையாட்டுக்களை கற்றுக்கொண்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் அதில் படிக்கிறதை பார்த்து பெருமைப்படுகிறோம். நல்லது. ஆனால் பரலோகத்தின் தேவன் விரும்புகிற காரியம் அதுவல்ல. பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஜனத்திடம் விரும்புகிற காரியம், பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் பலசாலிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. யாரிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அவன் பலன் உள்ளவன். தேவனுடைய சமூகத்தில் தேவ பலன் சாதாரண பலம் அல்ல, 2 பேர் சண்டை போடுவது அல்ல. நான் ஒரு காலத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே நான் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது சில விசுவாசிகளை நான் பார்த்தபோது அவர்கள் தண்ணீர் பிடிக்கின்ற பைப்பண்டையிலே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு நான் என்னுடைய வாகனத்திலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிற போது சபைக்கு போகிற விசுவாசி என்ற பெயரில் காதிலும் கழுத்திலும் இல்லாத ஜனங்கள் சபைக்கு போகாத ஜனத்தோடு கூட சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். சண்டை முத்தி பலன் மிகுதியினால் சபைக்கு போகிறவர்கள் சபைக்கு போகாதவர்களுடைய முடியை பிடித்து இழுத்து கீழே போடுகிற ஒரு அனுபவத்தை பார்த்தேன். இது என்னவென்று சொன்னால், பலன் இருக்கிறது என்று சொல்லி தன்னை நிரூபித்து காண்பிற வாழ்க்கை. ஆனால் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறது, இன்னொரு பலன் வேண்டும். அது பரிசுத்தாவியானவருடைய பலன் நமக்கு இருக்குமானால் அவன் பலனுள்ளவனாக இருக்கிறான். அவன் ஞானமுள்ளவனாக இருந்தால் மாத்திரமே அவனுக்கு பலன் கடந்து வருகிறது. இன்றைக்கு நம்மிடத்திலே ஞானம் இருக்கிறதா? எத்தனை பேர் ஞானத்தோடு இருக்கிறோம்? பரலோகத்தின் தேவன் மானிட வர்க்கத்துக்கு 6வது அறிவான பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அறிவை எத்தனை பேர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் உபயோகப்படுத்துகிறோம்? மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு, பூச்சிகளுக்கு இருக்கிற அறிவு, அந்த அறிவுக்கு தக்கவாறு கூட நாம் வேலை செய்வதில்லையே. கிருபையாய் பரலோகத்தின் தேவன் 6வது அறிவான பகுத்தறிவை நமக்கு கொடுத்தார். எத்தனை பேர் வேதத்தை பகுத்து ஆராய்ந்து அதை வாசித்து அதை சிந்தித்து பரிசுத்தாவியினுடைய வல்லமையை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சுய பலத்தில் வாழ்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். சுய ஞானத்தில் வாழ்கிறவர்கள் தான் அதிகம். நேற்றைய தினத்திலே திடீரென்று ஒரு வீட்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்தது. சும்மா ஃபோன் பண்ணி மக்களை எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு நினச்சேன். நான் கேட்கிற போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. நான் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, சற்று நேரம் ஜெபியுங்கள். நீங்கள் சற்று நேரம் ஜெபித்தால் தேவ பலன் கிடைக்கும். அப்போது சத்துரு வெட்கப்பட்டு போவான். இதான் உண்மைங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும், எவ்வளோ பெரிய போராட்டம் வேணுமென்றாலும் வரட்டும், வருகிற பிரச்சனைகளிலிருந்து வருகிற போராட்டங்களிலிருந்து பரலோகத்தின் தேவன் உங்களை விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். நீங்கள் ஜெபம் செய்வீர்களே ஆனால்
தேவனிடத்தில் நீங்கள் பேசுவீர்களே ஆனால் சத்துருவின் சகல தந்திரங்களையும் முறியடிக்கத்தக்கதான பலனை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நாம் யாரை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் தனித்தவன் அல்ல, நான் இந்த உலகத்தால் கைவிடப்பட்டவன் அல்ல. எனக்கு தாய் தந்தை இல்லாமல் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் தனித்தவன் அல்ல. என்னோடு கூட என் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்க எனக்கேன் பயம்? இந்த எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நாம் சும்மா இருக்க மாட்டோம், அவரோடு உறவாடி கொண்டிருப்போம். நாம் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற போது சத்துரு அத்தனை பேர் வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. இதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் பலனுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்போ மனிதர்களுடைய பலன் இறை ஞானத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஞானம் உனக்குள் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ அந்த அளவுக்கு நீ சத்துருவை வீழ்த்துவாய். இந்த உலகத்தில் இருக்கிற பலன் பராக்கிரமங்கள் சத்துருவை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் கோலியாத்தை முறியடிக்கும்படியாக தாவீது கடந்து போன போது ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரங்களையும் யுத்த ஆயுதங்களையும் கொடுத்தான். யுத்த ஆயுதங்களை தரித்து சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்பதை தாவீது அறிந்தபடியினால் தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் யுத்த வஸ்திரங்களையும் உரிந்து போட்டுவிட்டு 5 கூழாங்கல்லோடு கடந்து போனான். அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள நாமத்து நிமித்தமாய் அவன் கோலியாத்தை முறியடிப்பதற்காக கடந்து போனான். சர்வ வல்லமையுள்ள தேவன் அங்கே கடந்து வந்து கோலியாத்தை முறியடித்து கொடுத்தார். காரணம் என்ன? தாவீதிடத்தில் இருந்த தேவ ஞானம். இன்றைக்கு நம்மிடத்தில் ஞானம் இருக்கிறதா? வேத புஸ்தகத்தை தொடர்ந்து யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 1-5 வரைக்கும் யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. பின்னும் மோசேயை நோக்கி, ஆமென், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். எப்படி? உங்களை எப்படி நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும். நீ தேவனுக்கு உள்ள இருந்தா. தேவன் சொல்றாரு, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கு இரத்தினங்களையும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினார். அப்ப பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வந்தால் தேவனுடைய ஞானம் உன்னிடத்தில் வெளிப்படும். அதன் மூலமாக பலன் உன்னிடத்திலே கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப தேவன் உனக்கு ஞானத்தை தரணும். தேவ ஞானம் அதுதான் பரிசுத்த ஆவி. ஏன்னா வேதத்தில் நாம பரிசுத்த ஆவியினுடைய பெயரை ஞானம் என்று வாசிக்கிறோம். வாசிங்க ஏசாயாவினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆமென், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், ஆமென், அறிவையும் யாவுக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளையும் ஆவியாகிய யாவுடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். போதும். இங்க வேதம் சரியாக சொல்லுகிறது ஞானம் என்கின்ற ஆவி. அப்ப தேவன் தன்னுடைய ஜனத்திடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், எல்லாரும் பரிசுத்த ஆவியாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் இல்லாமல் ஒருவனுக்கும் பலன் கடந்து வராது. அது எதுவாக இருந்தாலும் சரி,
அது சம்பாதிக்கிற பலமாக இருந்தாலும் சரி, அது வேலை செய்கிற பலமாக இருந்தாலும் சரி, அது பேசுகிற பலமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியாகிய ஞானம் உன்னிடத்தில் கடந்து வந்தால் மட்டுமே உனக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இனி நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டாம்? கராத்தே படித்தாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும், சிலம்பம் படித்தாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும், குத்துச்சண்டை படித்தாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். என் பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால், யாவுடைய ஞானம் கடந்து வந்தால் அவன் பலனுள்ளவனாக இருப்பான், சத்துருக்களை முறியடிப்பான் என்கின்ற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல தேவஜனம் இதை உணரணும். எதை? என் பிள்ளை சிறு பிராயத்திலிருந்தே அது பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வளர வேண்டும். பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து, தேவனை கற்றுக் கொடுத்து, தேவனை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளரும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்வாரே. ஆனால் பிள்ளைகள் பலனுள்ள பிள்ளைகளாய், சத்துருவை முறியடிக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே விளம்புகிறார். அல்லேலூயா. இது அநேகருக்கு ஒவ்வாத கருத்து, எல்லாருக்கும் இது பிடிக்காது. ஆனால் வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. உண்மையாக சொல்கிறேன், தேவன் என்னுடைய சிறு வயதிலே எனக்கு எதையோ கற்றுக்கொள்வதற்கான காரியங்களுடைய ஊடாய் வழி நடத்தினார். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்குள் கடந்து வந்த பின்பு நான் கற்றுக்கொண்ட எதையுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு பரலோகத்தின் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார். கழிந்த நாளிலே என் மகனிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். அவன் சில விளையாட்டுகளை கற்றுக்கொண்டவன். ஆனாலும் அவனிடத்திலே சொன்னேன், இந்த இடத்தில் கையை வைத்தால் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுவான். ஆனால் அவனை எழுப்புவதற்கு நமக்கு தெரிய வேண்டும். இதுதான் ஸ்தானம். புரிஞ்சுக்கோ. கற்றுக்கொண்டவனுக்கு கோபம் வரக்கூடாது, கற்றுக்கொண்டவன் அடிக்கக்கூடாது, கற்றுக்கொண்டவன் கோபத்திலே ஒரு ஆளை தட்டி விடக்கூடாது. இது படித்திருக்கணும். இன்றைக்கு கற்றுக்கொண்டவர்கள் ஏதேதோ செய்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிற காரியம், ஒருவன் தேவனை அறிந்திருந்தால், தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால், அவன் நிச்சயமாக யாரையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்க மாட்டான். ஏனென்று சொன்னால், தாவீதனுடைய கைகளிலே பரலோகத்தின் தேவன் சவுலை ஒப்பு கொடுத்தார். சவுல் ஒரு ராஜா, தாவீது சாதாரண மனிதன். ஒப்பு கொடுத்தார் தேவன். ஆனால் தாவீது தேவனுடைய வல்லமையை, ஞானத்தையும், அறிவை, பரிசுத்தாவியின் பலத்தையும் பெற்றுக்கொண்டவனாய் இருந்தபடியினால் ஒரு வார்த்தையை சொன்னான், யாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைப்பதற்கு நான் எம்மாத்திரம். இதுதான் தேவன் தாவீதை உயர்த்துவதற்கு காரணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பலனை பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய சத்துரு தன்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைத்த சவுலை கொல்லுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்த போது கூட அவன் எதுவுமே செய்யவில்லை. அவனுடைய உடம்பில் எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தாதபடி அவனை அப்படியே விட்டு செல்லுகிற ஒரு அனுபவம். இதுதான் பலத்தை பெற்றுக்கொண்டவனுடைய அடையாளம். நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவிதான் ஞானம். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு சாட்சியாக இருக்கிற ஒருவர் ஸ்தேவான். வாசிங்க அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வார்த்தைகள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. எவ்வளவு வல்லமை! பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெற்றவனிடத்தில் பேசி ஜெயிக்க முடியாது வேதத்தில். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெயிக்கவே முடியாது, அது எந்த விதத்திலும் சரி. நமக்கு சத்துருக்கள் இருப்பார்களே, ஆனால் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் சத்துருவை ஜெயிக்க எந்த உலக பிரகாரமான ஆயுதங்களும் தந்திரங்களும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஞானம் போதும். அல்லேலூயா. ஸ்தேவான் நமக்கு அது சாட்சியாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால் 2 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும்.
யாவுடைய நாள் இரவிலே திருடன் வருகிறவனுமாய் வரும். ஆமென். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். ஆமென். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமி அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆமென். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் ஆமென். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஆமென். அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எழுந்து உருகி போகும். ஆமென். இப்ப வாசிக்கப்பட்ட வேத பகுதியை பல வருடங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் ஞானத்தோடு பவுல் பேசினான். ஆனால் இந்த சம்பவம் இதுவரைக்கும் நடக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினால் பெற்ற ஞானத்தினால் அவன் பேசினான் என்பதற்கு அடையாளமாக தேவ ஆவியானவர் நமக்கு அதை எச்சரிப்பின் சத்தமாக கொடுத்திருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், யாவுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே வரும் காரியங்களை குறித்தும் உனக்கு வெளிப்படுத்துவார். ஒருவேளை உனக்கு விரோதமான சத்துரு வருகிறான் என்கின்ற காரியத்தை நீ அறிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நீ தப்பி கடந்து போக உன்னால் முடியும். ஏன்? ஆவியானவர் உன்னிடத்தில் இருப்பாரே. ஆனால் நாம் இன்றைக்கு ஆவியானவருடைய கிரியைகளுக்குள்ளாக கடந்து போவதில்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமையை விரும்புவதில்லை. இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று சொன்னால் அதை அந்நிய பாஷை என்று நினைக்கிறார்கள். அது வல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் கடந்து வந்தால், யாசுவா இந்த பூமியில் இருந்து பேசின காரியங்களை, அவர் பிரசங்கித்த காரியங்களையும், நடக்க போற நியாய தீர்ப்பையும் உனக்கு நினைப்பூட்டுவார். உனக்கு ஒரு பயம் உண்டாகும். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் கடந்து வந்தால் உனக்கு ஒரு பயம் உண்டாகும். அந்நிய பாஷை பேசுவது அல்ல. இன்றைக்கு சபைகளிலே என்ன அந்நிய பாஷை பேசுவது தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம் யாசுவா இந்த பூமியில் இருந்து பேசின காரியங்களை உனக்கு நினைப்பூட்ட வேண்டும். இரண்டாவதாக வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து உன்னிடத்தில் நினைப்பூட்ட வேண்டும். அப்படியானால் பரிசுத்த ஆவி வந்தால் நடந்தவைகளையும் நடக்க போறவைகளையும் நினைத்து ஒரு பயம் உண்டாகும். அதிலே நீ பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பினவனாய் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் நீ காணப்படுவாய். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவாராம். இதையெல்லாம் இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நம்மிடத்தில் இருக்கிறதா? அதற்காகத்தான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு யாரும் பாக்கெட்டில் வச்சுட்டு நடக்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியை நீ தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிற போது தேவன் சத்திய ஆவியை உனக்கு கொடுப்பார். அந்த ஆவி உன்னில் நிலைவரமாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் உன்னை தற்காத்து பாதுகாத்து நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த பொல்லாப்புக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் அவ்வளவு பெரிய காரியத்தை உனக்குள் இருந்து செய்வார். அல்லேலூயா. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனையா எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானம் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நல்ல கேளுங்க. அடுத்தபடியா சொல்றார், ஒரு மனுஷனுக்கு ஞானம் இரண்டாவதாக எப்படி வரும் என்று சொன்னால், அவன் தேவ கற்பனைகளின்படி நடக்கிறது நிமித்தமாக அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்றாவது பரிசுத்த ஆவியினால கொடுக்கிறார். இரண்டாவது தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கும் போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஞானம் சங்கீதம் 119வது அதிகாரம் அதனுடைய 100வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்கிற நிமித்தமாய் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். யாரை காட்டிலும்? தேசத்தில் இருக்கிற முதிர்ந்த வயதுள்ளவர்கள், அனுபவசாலிகளை காட்டிலும் நான் ஞானமுள்ளவனாக இருப்பதற்கு காரணம் நான் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிற நிமித்தமாக. அப்ப தேவனுடைய கற்பனைகளை யார் கைக்கொள்கிறார்களோ
அவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப யாவுடைய கற்பனைகள் சங்கீதம் 19:8 படி யாவுடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. யாவுடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. நல்ல கேளு. யாவுடைய கற்பனை அதாவது ஞானம் உன்னை கண்களை தெளிவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. உன்னுடைய கண்கள் தெளிவானால் பாவத்தை விட்டு வெளியில் வந்துடுவ. ஏன்னா பாவத்திற்கு மூல காரணம் நம்முடைய கண்கள் தான். முதல்ல கண்ணு குருடாச்சுன்னா பாவம் செய்யறது குறைஞ்சிரும். கண்ணுக்கு வியாதி வந்துச்சு, கண்ணுக்கு வேதனை வந்துச்சு, கண் பார்வை குறைஞ்சிச்சு அப்படின்னா பாவத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? குறைகிறோம் அப்படின்னு அர்த்தம், வியாதி நிமித்தமாக. ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, உன் கண்ணை நான் என்ன செய்ய போறேன்? தெளிவாக்க போறேன். ஏன்னா முதல் பாவம் எப்படி வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு கண்ணின் இச்சையில் தான் வந்துச்சு. ஏன்? மனைவியானவள் புருஷனோடு அல்லது புருஷனும் மனைவியும் சேர்ந்து தன் வீட்டை விட்டு வெளியிலே கடந்து போகிற போது மனைவியை தனியாக புருஷன் தனியாக போகிறது இன்றைக்கு அநேகருக்கு பழக்கம். இந்த பழக்கம் அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்கிறது. ஆதாம் நடந்து போய்கொண்டிருக்கிறான், ஏவாள் நடந்து போய்கொண்டிருக்கிறாள். திடீரென்று ஏவாளுடைய கண் தோட்டத்தில் இருந்த மரத்தை உற்று நோக்கியது. மரம் என்றால் நீங்கள் விசுவாசிக்கிற மரம் செடி கொடிகளுக்குட்பட்ட மரம் அல்ல, இது மனிதனாகிய மரம். மரத்தை நோக்கினாள். நோக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கண்ணிலே இச்சை பிறந்தது. கண்களின் இச்சைக்கு அவள் விழுந்தபடியினால் அங்கே பாவம் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் வஞ்சிக்கப்பட்டதினால் காயின் பிறந்தான். ஒரு பெரிய பாவம் கண்ணின் இச்சை நிமித்தமாக வந்தது. இந்த தேசத்திலே தேவன் ஒரே ஒரு மனிதனை உண்டாக்கினார். எதற்கென்று சொன்னால் தேவ பக்தி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சாத்தான் இன்னொருவனை இந்த பூமியிலே கொண்டு வந்தார், அவன் காயின். அவன் தேவ பக்திக்கு விரோதமாக தன்னுடைய ஜனத்தை உருவாக்க அவன் இந்த பூமியிலே கடந்து வந்தான். காரணம் ஏவாளுடைய கண்ணின் இச்சை. இன்றைக்கு நம்முடைய கண்களின் இச்சையும் சரீரத்தினுடைய இச்சையும் தான் தேவ சமூகத்தை விட்டு நம்மை தூரமாக கொண்டு போகிறதை தவிர வேற எந்த காரியமும் இல்லை. முதலில் அதுதான், கண்ணின் இச்சையும் சரீரத்தினுடைய இச்சைகளும். அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவம் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால், இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது பூரணமாகும் போது அது மரணத்தை கொண்டு வரும். இந்த இச்சை முதலிலே கண்ணில், இரண்டாவது சரீரத்தில். இந்த ரெண்டு காரியங்களிலும் கடந்து வருகிற இச்சை நிமித்தமாகத்தான் நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம். அதற்காகத்தான் தேவன் சொல்கிறார், ஞானத்தை நீ உண்டாக்கி கொண்டால், தேவ ஞானம் உன்னிடத்தில் கடந்து வந்தால், கண்ணிலே இச்சை பிறக்காதபடி நான் உன் கண்ணை தெளிவாக்குவேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆகையால் உன் தேவனாகிய யாவே தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து நமது கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இச்சையிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு உன் கண்களுக்கு தெளிவை உண்டு பண்ணுகிற நான் உனக்கு தயவு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க. எப்ப தேவனுடைய தயவு நம்மிடத்தில் கடந்து வருகிறது என்று சொன்னால், மாம்சத்தினுடைய இச்சைகள் தகர்த்தெறியப்படும் போது தேவனுடைய தயவு நம்மிடத்தில் கடந்து வருகிறது. எப்பெல்லாம் நாம இச்சையில விழுறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்மை கைவிடுவார், சத்துரு நம்மை மேற்கொள்வான், பாவம் நம்மிடத்தில் கடந்து வரும்,
சத்துருடைய கிரியைகள், சத்துரு பெருகுவான், சத்துருடைய கிரியைகள் நம்மிடத்தில் பெருகி கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, கற்பனையை கைக்கொள்ளு. முதல்ல நான் உன்னுடைய கண்ணை தெளிவாக்குறேன், ரெண்டாவது உனக்கு தயவு தரேன். இன்னும் யாரும் இதுக்குள்ள கடந்து போறதில்லை. நம்ம கையில் வேதம் இருக்குது. வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழுகிறோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்? நான் செய்கிறதெல்லாம் சரிதான், நான் என்ன செஞ்சாலும் அது சரிதான், அதில் தப்பே கிடையாது. எனக்குள்ளால் அப்படி ஒரு எண்ணம், நான் செய்வது எல்லாமே சரி, நான் செய்வது தவறு கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு, தேவன் என்ன இதையா இல்லை. எனக்கு சகோதரர் வீடியோ அனுப்புகிறார், சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் வேதத்திற்கு விரோதமாக எப்படி பறைசாற்றுகிறார் என்று சொல்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு கடந்து வந்தது. உண்மையிலே யோசித்து பார்த்தேன், சரியோ தப்போ பரலோகத்தின் தேவனுக்குத்தான் தெரியும். நான் அப்படி நினைத்தேன். ரெண்டாவது யோசித்து பார்த்தேன், என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறார். என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஜெபம் பண்ணும் போதோ, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ, ஆராதிக்கிற போதோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மாம்ச இச்சையில விழக்கூடாது. அப்படி விழுந்தா நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஜெபம் கேட்கப்படாது. ஆனா ஒரு ஊழியக்காரர் சொல்றார், நீங்கள் திருவிருந்து எடுப்பதற்காக கடந்து போனால் கூட அது பாவம் அல்ல. அட பிசாசு பிடிச்சவனே, ஜெபம் பண்ணுறதுக்கே தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. நீ இப்படிப்பட்ட தப்பை பண்ணிட்டு நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த மனுஷர் சொல்கிறாரு, அப்படியானால் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கை முறிந்தவன், கால் முறிந்தவன், ஒருவேளை அங்கங்கள் பாதிக்கப்பட்டவன் கூட திருவிருந்து கொடுக்க கூடாது என்று சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஊழியக்காரிடத்தில் கடந்து போய், ஐயா நீங்கள் சிறு வயதிலே விளையாடுகிற போது உங்கள் கை கால் ஒடிந்திருக்கிறதா என்று கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி கேட்கிற போது உங்கள் ஊழியக்காரர் சொல்லுவார், ஆம் நான் என்னுடைய சிறு வயதிலே விளையாடுகிற போது என் கால் ஒடிந்து விட்டது, அது பின்பாடு சரியாகிவிட்டது. என்னுடைய கை ஒடிந்தது, அது சரியாகிவிட்டது. உடனே நீங்கள் கைகொட்டி சிரியுங்கள். என்ன? அவர் திருவிருந்து கொடுப்பதற்கு தகுதியற்றவர். ஏன்னா அவருக்கு கை ஒடிஞ்சதில்லை, திருவிருந்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர். அவனுக்கு அப்போ பைபிள் தெரியாது, அவனுக்கு சத்தியம் தெரியாது. இன்னைக்கு அவன் சத்தியத்தை கை கொள்றான், வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தின்படி வாழணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் யாரு? அவன் என்ன செய்யணும்? மாம்ச இச்சைகளுக்கு விலகி தேவனுடைய காரியங்களுடைய ஊடாய் கடந்து போகணும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிங்க. அப்ப பாவம் பெருகுவதற்கு யார் வேலை செய்யறா? இன்றைய ஊழியக்காரர்களை வேலை செய்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். தேசத்தில் மனிதர்களிடத்தில் மனிதனை தேவ ஜனமாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் இங்க இருக்கிற ஊழியர்கள் தேவ ஜனமாக நினைக்கிறவர்களை பாவ மனிதர்களாக்க விரும்பி பாவத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆராதிச்சால் போதும். சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, ஆர்சி கோயிலுக்கு போறியப்போ, ஹிந்துட்ட போறியப்போ, இஸ்லாத்திட்ட போறியப்போ, ஆனா சபையில் வா. இது போல கதையா இருக்குது. இல்ல, வேர்திரிக்கப்பட்டவனாக இருக்கணும். நீ பழையவைகள் ஒளிந்து புதியவைக்குள் நீ பிரவேசிக்கணும். இல்லைன்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அதனால்தான் தேவன் சொல்றாரு, நீ தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவதற்காக முதல்ல உன்னுடைய கண்ணை தெளிவாக்குறேன், ரெண்டாவது உனக்கு நான் தயவு காட்டுகிறேன். எப்ப? நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அப்ப ஞானத்தை உனக்கு தருவேன். அந்த ஞானத்தின் மூலமாக உன்னுடைய கண்கள் தெளிவாக்கப்படும், உனக்கு என்னுடைய தயவு கிடைக்கும் என்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு துணிகரம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கிருபை பெருக பெருக பாவம் பெருகத்தான் செய்யும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. கிருபை எங்க பெருகுதோ அங்க பாவம் பெருகணும். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், பரலோகத்தின் தேவன் இந்தியாவில் அவருடைய வல்லமையை, அவருடைய நாமத்தை இன்னைக்கு அனுப்பி தந்து, அவருடைய வல்லமையும் அவருடைய நாமமும் இங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துருவுக்கு தாங்க முடியல.
ஆனபடியினால் சத்ருவானவன் ஜொலித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களில் 1/3 தன்வசப்படுத்த அவர்களை கொண்டு தேவ ஜனத்தை சத்ருடைய பிள்ளைகளாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஏன்னா யாவுடைய நாமம் இன்றைக்கு அநேகரால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. தேவன் ஒரு வார்த்தையை யோபு இடத்துல கேட்கிறார். நீ தேவனை இன்னும் அறியல, உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி யாசுவா இந்த பூமியில் நின்று கேட்கிறார், நீங்கள் வேதத்தை அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். யோபுட்ட கேட்ட கேள்வி தேவனை அறியவில்லை. இஸ்ரவேலிடத்தில் கேட்ட கேள்வி நீங்கள் வேதத்தை அறியவில்லை. அப்ப இந்த ரெண்டையும் அறியாம இன்னைக்கு எப்படிங்க நீங்க தேவ சமூகத்தில் போறீங்க? தேவன் யாருன்னு தெரியல, வேதத்தில் என்ன எழுதி வச்சிருக்குன்னு தெரியல. அப்புறம் எப்படி நீங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியல. வேதம் கரெக்டா சொல்லுது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதா யாருன்னு தெரியணும், குமாரன் யாருன்னு தெரியணும், பிதாவுடைய பேர் என்னன்னு தெரியணும். பிதா என்பது அப்பா, பேர் அல்ல, அது ஒரு அதிகாரம். குமாரன் என்பது பேர் அல்ல, அது ஒரு அதிகாரம். சாலமோன் கேட்கிறான், உனக்கு பிதாவுக்கு பேர் தெரியுமா, குமாரனுடைய பேர் தெரியுமா? தெரியும்னா சொல்லுன்றான். ஆனா இன்னைக்கு பிதாவுடைய பேர் தெரியல. கொஞ்சம் பேர் சொல்றாங்க யெகோவா. யெகோவான்ற பேர் வேதத்தில் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா 1611 வரைக்கும் ஜே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் இல்லை. அப்ப எப்படி யெகோவா வந்துச்சு? முதல்ல தேவன் சொல்றாரு, சரித்திரத்தையும் வேதத்தையும் ஆராய்ந்து பார். சிலர் வேதத்தை ஆராய்றாங்க, இல்லை சரித்திரத்தை ஆராய்றாங்க. இங்கே தான் பிரச்சனை. வேதத்தையும் ஆராயணும், அதே நிலையிலிருந்து சரித்திரத்தையும் ஆராயணும். ஏன்னா இன்னைக்கு வேதம் எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை இன்னைக்கு 7ஆ பிரித்து 8ஆவதாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு நாமம் 7 நாமம் கடந்து போச்சு. இதை நீங்கள் சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதே போல் ஆங்கிலத்தில் 2 பேர், லியூசஸ் ஜீசஸ் அப்படின்ற ஒரு 2 பேர், அதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்புறம் எபிரேயத்தில் என்ன ஆராய்ஞ்சு பாரு, சரித்திர ஆகமங்களை புரட்டி பாரு. அப்படி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிறதும் என் கையில் இருக்கிறதும் மோசையினால் கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல, யாசுவாவால் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட எழுத்து அல்ல. இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை, ஒரிஜினல் சம்பவத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு அது செராக்ஸ் எடுத்தீங்கன்னா அதை ஒரிஜினல்னு சொல்ல மாட்டீங்க, அதை காப்பின்னு சொல்லுவீங்க. அப்போ இது என்னது? இது யாரால் எழுதப்பட்டது? அல்லேலூயா. ஹிந்து பூஜாரியால் மொழிபெயர்ப்பதற்கு உதவியாக இருந்தது. யோசித்து பாருங்க, அவன் சம்பளத்துக்கு வேலை செஞ்சான். நம்ம சொல்றோம் இந்த வேதம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது, இந்த எழுத்துக்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடையது அப்படின்னு சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆறுமுக நாவலர் வேதத்தை எழுதுகிற போது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எழுதினாரா? அவர் எழுதும் போது இங்கே ஒரு 3 கோடு, இந்த நெஞ்சில் ஒரு 3 கோடு, வலது கையில் 3 கோடு, இடது கையில் 3 கோடு போட்டு அவர் சட்டை இல்லாமல் நூல் போட்டவராய் உட்கார்ந்து எழுதின எழுத்து இது. அப்படியானால் அவர் பரிசுத்த ஆவியில் எழுதினாரா, பணத்துக்காக எழுதினாரா? புரியல. அப்போ சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த வேதத்தை அவர் மொழிபெயர்த்த பின்னாடியும் சைவ மத பூஜாரியாக மறுபடி போய் பூஜை செய்ய ஆரம்பித்தவர் தான் ஆறுமுக நாவலர். அவர் மரிக்கும் தருவாயில் கூட அவர் சைவ மத பூஜாரியாகவே மரித்தார். அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியினால் எழுதினார்னு எப்படியா சொல்ற? ஒரு வேதம் இருக்கு, அது உண்மையான வேதம். அந்த வேதத்தினுடைய காப்பி தான் இது. ஆனால் அதில் நிறைய பேருடைய கைவேலைகள் உள்ள புகுந்துருச்சு. அதனால தான் என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட இதை வாசி. ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு நீ வாசிக்கிற போது வேதத்தினுடைய ரகசியங்களை உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்னா வானத்தில் ஒரு வேதத்தை வச்சிருக்கிறார், பூமியில் ஒரு வேதத்தை வச்சிருக்கிறார், உன் இருதயத்தில் ஒரு வேதத்தை வச்சிருக்கிறார், உன் கையில் ஒரு வேதத்தை கொடுத்துருக்கார். 4 வேதங்களுக்கு கனெக்ட் ஆகணும்.
ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், ஆபிரகாமே இங்கே வா, நான் மேலே ஒரு வேதம் வச்சுருக்கேன், அதை வாசிக்க முடியுமா உன்னால்? முடிஞ்சால் வாசிச்சு பாரு, அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இங்கே வா, கடற்கரை மணலை பாரு, இங்கே ஒரு வேதத்தை வச்சுருக்கேன், இந்த வேதத்தை முடிஞ்சால் வாசிச்சு பாரு, அதாவது எண்ணிப்பார், வாசிச்சு பாரு, அதன்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ரெண்டாவது சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என் வேதத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்றார். ஆனால் இப்போ கையில் ஒன்று இருக்குதுல்ல, அப்போ 4 வேதங்கள் இருக்குல்ல, இந்த 4 வேதம் ஒன்றா கனெக்ட் ஆகணும்ல, ஆகுதா? அதுக்கு தான் சொல்கிறாரு, வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனித்துப்பார். நம்ம கவனித்து பார்க்கறது இல்லையே. எங்கள் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரு அதான் சரி. அதான் சொன்னார்ல, திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கணுமா, ராத்திரி என்ன தப்பு வேணாலும் தப்பு பண்ணணுமா. அப்படிதான் ஐயா எனக்கு அனுப்புன அந்த வீடியோவில் இருக்கு. ஐயா இருக்குல்ல, இருக்கு. அப்ப என்ன பாவம் செய்யறதற்கும் ஊழியக்காரங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க. இதல்ல, வேதத்தை ஆராய்ஞ்சு பாரு. இது வாசிக்கிறதுக்குரிய வேதம் அல்ல, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வேதம். இந்த வேதத்துக்குள்ள போய் இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தேவன் சொல்றாரு, உன் கண்ணை தெளிவாக்க போறேன். உன் கண்ணை தெளிவாக்கி உன்னுடைய மாம்ச இச்சையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கு நான் தயவுள்ளவனாக இருந்து உன்னை சத்துருனுடைய கையிலிருந்து உன்னை நான் விடுவிக்க உனக்கு நான் உதவி செய்வேன். தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த கற்பனைகளை நீ கை கொள்றதுனால, உன்னுடைய கண்கள் தெளிவாகிறதுனாலையும், உனக்கு தயவு கிடைக்கிறதுனாலையும் உனக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தேன்னா, சங்கீதம் 119வது சங்கீதம் 143வது வசனத்தை வாசிங்க. இக்கட்டும் நெருக்கம் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. ஆமென். இக்கட்டு என்னை பிடித்துக் கொண்டது, நான் உம்முடைய கற்பனையில் இருக்கிற போது இக்கட்டு என்ன ஒண்ணு செய்யாது, எனக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். யோசிக்கிறீங்களா? பிரைஸ் யாசுவா. யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனா கற்பனைக்கு நீ கீழ்ப்படுகிற அப்படின்னா உன் இருதயம் சஞ்சலப்படாது. அல்லேலூயா. அந்த சஞ்சலத்திலிருந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியை பரலோகத்தின் தேவன் கொடுப்பார். தேவனுடைய வாக்குறுதி இது. பிரசங்கியுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறிய மாட்டான். எப்படி? பிரச்சனையே வந்தாலும் அது அவனை சேதப்படுத்தாது. அதுக்குள்ளால அவன் என்ன செய்ய வேண்டாம், போய் வருத்தப்பட முடியாது. அது அவனை சேதப்படுத்தாது. அதில் அவன் தான் ஜெயிப்பானே தவிர பிரச்சனை அவனை ஜெயிக்காது. ஏன்னா அவர்கிட்ட கற்பனை இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்கிறது? அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கைக்கொள். நித்திய ஜீவன் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ கற்பனைகளை கை கொண்டுத்தான் ஆகணும். இக்கட்டில் மகிழ்ச்சி தரார் சந்தோஷம், தீங்கிலிருந்து பாதுகாப்பு தரார் சந்தோஷம், கண்களை தெளிவுபடுத்துறார் சந்தோஷம். ஒருவேளை உனக்கு தயவு கிடைக்குது சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் கிடைச்ச பிறகும் நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னால், ஏன்னா எனக்கு ஒருத்தரை தெரியும், நல்லவன் என்று பெயர் வாங்கினான், நன்றாக குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறவன், தான தர்மம் பண்ணுகிறவன், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி பெயர் பெற்றவன். ஆனாலும் பரலோகத்தின் தேவன் சொன்னார், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் யோப்பா பட்டணத்திற்கு ஒரு ஆளை அனுப்பி அங்கு கடற்கரையிலே பேதுரு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை அழைத்து அவன் உனக்கு என்ன சொல்லுகிறானோ அதற்கு நீ கீழ்ப்படிந்தால் மட்டுமே உனக்கு தேவனுடைய ராஜ்யம் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அது யார் தெரியுமா? கொர்நேலியு. கொர்நேலியுக்கு அப்படிப்பட்ட கதைனா நீ நானும் கொர்நேலியை விடவும் மேலானவர்கள் அல்ல. கொர்நேலியு அவ்வளவு பெரியவன், அவனுக்கே தேவன் சொல்றார், பேதுரு வந்து உன்னிடத்தில் என்ன சொல்லுவான்? பாவ மன்னிப்புக்கென்று யாசுவா மேசியாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடு என்று சொல்லும் போது நீ கீழ்ப்படிந்து எடுத்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவ. அல்லேலூயா.
அப்போ உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இங்கேயும் அத்தனையவா சொல்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீ நடப்பாய், ஆனால் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். நீதிமொழியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, யாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஆமென், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். யாவுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்த ஆவியினுடைய ஆரம்பம். நீ தேவனுக்கு எப்படி பயப்படுறியோ அந்த பயத்துல தான் பரிசுத்த ஆவி இருக்கு, வேற யாரும் உனக்கு தர முடியாது. அல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் பெந்தகோஸ்தைக்காரனாக இருந்தபோது முதலிலே நான் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? கூட்டத்தில் கேட்பேன், கன்வென்ஷன் பிரசங்கியாக இருந்தபோது அப்போ கேட்பேன், உங்களில் பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். அவங்க கை தூக்குவாங்க. அப்போ அவங்களெல்லாம் முன்னாடி கூப்பிட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். மியூசிக் சூப்பராக போடுவாங்க, பாட்டு நல்லா பாடுவாங்க, டமுக்கு டக்கா டம் 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 டம்னு நானும் அடிப்பேன், அவங்களும் நல்லா போடுவாங்க. இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களே தலையில் கையை வச்சு சொல்லுவேன், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லு அப்படின்னுவேன். பாட்டு அப்படின்றோம், காட்டிடுவோம், இவங்கள கண்ணடிச்சிருப்பாங்க அப்படின்னும், அவங்க அடிப்பாங்க. இப்போ இவங்கிட்ட சொல்லுவேன், நல்லா கத்தி 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 சொல்லு, ஸ்பீடாக சொல்லு. அப்போதான் இயேசுவின் ரத்தம் என்ன ஆகும்னா, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி விட்டது, அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு, வா, அவங்களுக்கு உடனே வல்லமை பொங்கி வரும். எனக்கு அங்கேதான் சாதகம். என்ன போல நிறைய ஊழியக்காரங்க அந்த நாட்களில் இந்த நாட்களில் இருக்காங்க. இப்படிதான் பரிசுத்த ஆவியை இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இது வல்ல பரிசுத்த ஆவி. அதனால தான் இன்னைக்கு ஓ க்ளோரி க்ளோரி இதெல்லாம் சொல்றது காரணங்களே தான். அதனால தான் தேரா பாரெல்லாம் வருது, வரட்டும் போட்டோம். ஆனா இங்க யாவுக்கு பயப்படுகிற பயம் வருகிற போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது, மறந்து விடாதே. அப்ப பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும்னா யாவுக்கு பயப்படுகிற பயம் உன்கிட்ட வந்து கற்பனைகளை கைக்கொள்ளணும். முடியுமா? இது நிசாரமான காரியம் இல்லை. கற்பனையை கைக்கொள்றதுன்னு எல்லாரும் சொல்லிக்கலாம், ஆனால் கற்பனையை கைக்கொள்றது கஷ்டம். ஏன்னா உன்னை கைக்கொள்ள விடாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி முதல்ல உன் மாம்சத்தில் தான் வேலை செய்வான், உன் கண்ணில் வேலை செய்வான், ரெண்டாவது உன்னுடைய அவயங்களில் எல்லாம் வேலை செய்வான். அப்ப நீ என்ன செய்ய முடியாது? கற்பனையை கைக்கொள்ள முடியாது. கற்பனையை கைக்கொள்ளாமல் இருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவாரா என்று கேட்டால் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், யாவுக்கு பயப்படுகிற பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்றால் பரிசுத்த ஆவி. இப்ப பரிசுத்த ஆவி உனக்கு வரணும்னா நீ யாவுக்கு பயப்படணும். முதல்ல பயப்படுறதுன்னா என்ன? என்ன பயம்? வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தீமையை வெறுப்பதே யாவுக்கு பயப்படும் பயம். ஆமென். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் ஆமென் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமென். தீமையை வெறுப்பதே யாவுக்கு பயப்படுகிற பயம். அடுத்து சொல்றாரு பாருங்க அங்க கீழே, என்ன? புரட்டு வாயி, அப்புறம் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். புரியுதா? எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 7-8. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாவி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமை அழைத்த போது நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்கவே இல்லை, புறப்பட்டு போயிட்டான். ஆனா புறப்பட்டு போனவன் சரியான கீழ்ப்படிதல்ல இல்லாததுனால பாவம் செய்ய ஆரம்பிச்சான். தேவன் சொன்னார் கானானுக்கு வான்னு சொன்னார். இவன் கானானுக்கு வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை.
கானான் 0வா இருந்துச்சு. ஐயோ இங்கே இருந்தால் எனக்கு சாப்பாடு கிடைக்காது, இங்கே இருந்தால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கானானை விட்டு வெளியே போனான். கானானை விட்டு வெளியே போன என் நேரம் என்னாச்சு தெரியுமா? அவனுடைய கண் திறந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? தேவனால் அழைப்பு பெற்ற மனுஷன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவதற்கு அவனுடைய கண் திறந்துச்சு. அதனால தான் தேவன் சொல்கிறார், முதல்ல கண்ணை தெளிவாக்கணும் ஒருத்தன். எப்படி கண்ணுக்குள்ள பிசாசு வந்துச்சான் அப்படின்னா, தன்னுடைய மனைவியினுடைய அழகை பார்க்க ஆரம்பித்தான். என் மனைவி அழகுள்ளவள். ஏன் அப்பா கூட வந்த நேரம் அழகுள்ள பொண்டாட்டின்னு தெரியல, வாழ்ந்த நேரம் தெரியல, நடைபயணத்துல எல்லாம் தெரியல, வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு மனைவி அழகுள்ளவள்னு தெரியல. இப்போ கானானை விட்டு வெளியில் போன உடனே, தேவனுடைய அழைப்பை மீறின உடனே அடுத்த செகண்ட் உண்டாகிறது கண்ணினுடைய இச்சை. இந்த கண்ணில் அவனுக்கு தெரியுது, என் மனைவி அழகுள்ளவள் ஆனபடினால் என் மனைவி நிமித்தம் எனக்கு உயிருக்கு ஆபத்து. ரெண்டாவது பயம் வருது, உயிர் ஆபத்து, உயிர் போயிருன்ற பயம். மூணாவது பொய். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, அவன் உண்மைதானே சொன்னான், அவனுடைய சொந்த தங்கச்சி கிடையாது, முறைக்கு தங்கச்சி, கல்யாணம் பண்ண நேரம் தெரியலையோ, இப்போதான் தெரியுதோ, என்ன அண்ணன்னு சொல்லு, நீ தங்கச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவள் அப்படியே செய்தா. சொன்னபோது நாட்டினுடைய ராஜா அவளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். யாவுடைய தண்டனை அவனுக்குள்ளே கடந்து வருகிறது. அப்போது அவன் கேட்குறான், ஏன் என்கிட்ட போய் சொன்ன? கேட்டானா இல்லையா? எப்படி புத்தி பூட்டி கொடுக்குறான் பாருங்க. ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு புத்தி புகட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. காரணம், நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறதினால் அந்நிய சக்திக்குள் அகப்பட்டு இருக்கிறவன், பிசாசு பிடித்தவன் கூட நமக்கு உபதேசம் பண்ணுவான். மறந்து விடாதீர்கள். நாம் வழி தப்பி போகிறதினால் நமக்கு உபதேசம் பண்ணுவதற்கு பிசாசனுடைய மனிதர்கள் கடந்து வருவார்கள். ஏனென்றால் தேவன் அதற்கு அனுமதிப்பார். ஏன்னா நீ தேவ சமூகத்தோடு தூரம் போயிட்ட. ஆனால் தான் தேவன் சொன்னார், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீ நற்சாட்சி உள்ளவனாய் நீ வாழணும் சொன்னார்ல. இன்னைக்கு நற்சாட்சி எங்க போச்சு? ஆபிரகாம்ட்ட இல்லையே, போயிடுச்சு. ஆனா ஒரு காரியம் அவன் செஞ்சான், கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. இந்த காரியத்திற்காகத்தான் பரலோகத்தின் தேவன் அவன் தேவ சமூகத்தில் மனம் திரும்பின போது அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இன்னும் தேவன் உனக்கும் எனக்கும் மன்னிப்பு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எப்போது நாம் நம்மை அடக்கி கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் நம்மை மன்னிக்க இது கிருபை உள்ள காலமாயிருக்கிறது. நாளைக்கு அது நம்முடைய காலம் அல்ல, நாளைய தினம் கிருபை உள்ள காலம் அல்ல. இன்றைக்கு உனக்கு பரலோகத்தின் தேவன் கிருபையாய் உன்னை விடுவிக்க, உன்னை ரட்சிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 12லிருந்து 13 வரைக்கும். நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை யாவுடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் யாவுக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் யாவின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் யாவுடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கையை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? வேதம் சொல்லுது, இக்கட்டில் பிரச்சனை நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். உனக்கு எனக்கும் உதவி செய்வார், உறுதி கொடுக்கிறார். ஆனால் நீ கற்பனைகளை கை கொண்டு யாவுக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளாக நீ கடந்து போகணும். அப்போ ஞானம் உன்னிடத்தில் கடந்து வரும்போது அவருடைய தயவு உன்னிடத்தில் கடந்து வரும். அல்லேலூயா. யோபனுடைய புஸ்தகம் 1:8 வாசிக்கிற போது, யா சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். பொல்லாப்புக்கு விலகிறவன் அவன்தான். அவனை போல ஒருத்தர் இல்ல, நீ அவனை போல மாறு அப்படின்றார். அல்லேலூயா. பொல்லாத காரியங்களுக்கு உன்னை விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடியுமா? தேவனுடைய மன விருப்பம் அதுதான் யாவுக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். பொல்லாத காரியங்களுக்குள் உன்னை உட்படுத்தாதே.
யாவுக்கு பயந்து நல்லவைகளை செய். பொல்லாப்பு என்ன, அது நம்ம முக்கியமாக தெரியணும். எது பொல்லாப்பு ஆண்டவரே அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பொல்லாப்புன்னு சொல்லி விட்டுட்டா யாருக்கும் புரியாது. அதனால பொல்லாப்பை கொஞ்சம் பார்த்தோம்னா, ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, தங்கள் தகப்பன் மரணமடைந்த யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி. இப்ப சகோதரனுக்கு தீங்கு செய்வது பொல்லாப்பு. எந்த சகோதரனுக்கு? ஆமா, எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க, நான் ஒருத்தன் 3 பேர் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது, நல்லது நினச்சிக்கோ. ஆனால் தேவன் அதை சொல்லவில்லை. யாவுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறீர்கள். இந்த அவயங்களுக்கு, அவயமாகிய சகோதரனுக்கு சகோதரிக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருமே யெகோவாவுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே சபை. இந்த சபையினுடைய அங்கமாக இருக்கிற நாம் யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது. என் தேவனிடத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது போல தேவ மனிதனிடத்திலும் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை யாரும் தட்டி பறித்து நான் சுதந்திரவாளி என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒன்று போல். அப்போ எல்லாரையும் ஒன்று போல் பாவிக்கக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். இங்கே சகோதரனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் சரி, சகோதரனுக்கு விரோதமாக எள்ளி நகையாடினாலும் சரி, அது தேவனுக்கு விரோதமான பாவம். 2வது காரியம், மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 to 23 வரைக்கும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் தேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் அதிகேடும் புறப்பட்டு வரும். இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பொல்லாத கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொல்லாத கிரியைகள் நம்மை விட்டு மாறணும். அடுத்தபடி சொல்றாரு, நியாயாதிபதியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7:12, 6:1, கொலோசியர் 3:5 வாசிக்கிற போது விக்கிரக ஆராதனை, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம், 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது தேவ ஜனத்தை தூசிப்பது பாவம். ஒன்னை எப்படி அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறாரோ அதுபோல தேவ ஜனத்தை எல்லாரையும் அவர் இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். இரத்தத்தினால கழுவப்பட்டு அபிஷேகம் பெற்றவனை நீ எப்படி மறுநாக்கால் தூஷணம் பேசுவது? அதான் முதல்ல சொன்னேன், சவுல் ராஜாவா இருந்தான். சவுல் மரணத்திற்குரிய பாவத்தை செய்திருந்தும் கூட மரண அவஸ்தைக்கு உட்பட்டவனாய் அவனிடத்தில் சரண்டரான போது கூட தாவீது அவனை தொடவில்லை. ஏன்? அவன் ஒரு வார்த்தை சொன்னான், யாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைப்பதற்கு நான் எம்மாத்திரம். நீ இன்னைக்கு என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற? உடன் துறந்த சகோதரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு, யாஷோமிஷியோடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட உன்னுடைய சகோதரிக்கு, உன்னுடைய சகோதரனை நீ எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? இது வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு. நெகேமியாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற போது இழிவான ஆதாயத்தை இச்சிப்பது பொல்லாப்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி யாவுடைய கற்பனைகளை கை கொண்டோமே ஆனால் யா தம்முடைய ஞானத்தை உனக்கு தருகிறார். அவர் ஞானமாகிய பரிசுத்த ஆவி உனக்குள் கடந்து வருகிற போது உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை அவர் முறியடித்து சத்துரு இல்லாமல் போகத்தக்கதாக உனக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து, உனக்கு வருகிற போராட்டத்திலிருந்து உனக்கு ஜெயம் கொடுக்க பரலோகத்தின் தேவன் வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய மத்தியிலே இப்போது அவர் உனக்கு கடந்து வந்திருக்கிறார். உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா?